Redmi அவங்களோட K சீரிஸில் K60 Pro, K60 அண்ட் K60E அப்படிங்கிற 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்மியோட K60 Pro மட்டும்தான் பார்க்க போகிறோம். அண்ட் K60க்கும் K60Eக்கும் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் இந்த கேமராவோட செட்டப் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த கேமரா செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். K60 Proவோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.67 inches AMOLED பேனல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2K ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா இன்ட்டு 2 times நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற ஃபோன்ஸை விட இருக்கும். அண்ட் 2K ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது டிஸ்பிளே இன்னுமே ஷார்ப்பாக இருக்கும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்டும் பார்த்திங்கன்னா 48 Hz வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் டிஸ்பிளே இன்னுமே நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இதனால் நீங்கள் யூடியூபாக இருக்கட்டும், இல்லை அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி OTT கண்டென்ட்ஸில் இருக்க HDR கண்டென்ட்ஸ் உங்களால் வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1400 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் கூட ஈஸியாக இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியும், எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல். ப்ராசஸர் பொறுத்தவரை இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 8 Gen 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16 GB வர LPDDR5X RAM சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 512 GB வர UFS 4.0 ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டான RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே Snapdragon 8 Gen 2 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண நினச்சா கூட ஈஸியாக இந்த ப்ராசர் ஹேண்டில் பண்ண முடியும். கேமராஸ் பொறுத்தவரை பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் சோனியோட IMX800 சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைமரி சென்சர் மூலமாக நீங்கள் 8K வரைக்கும் உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் 24 FPSல. செகண்டரி சென்சர் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர். அண்ட் தேர்ட் எப்பவும் போல் தேவையே இல்லாத ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 16 மெகாபிக்சல். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஃபுல் HD வீடியோ உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும், அதுவும் 60 FPSல உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணும்போது. அண்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 30 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டியூவல் சிம் 5G சப்போர்ட் இருக்குது. அடிஷ்னலாக Wi-Fi 6, NFC அண்ட் ப்ளூடூத்தில் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டிஸ்பிளேலே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 13 ரன் ஆகுது. இதுக்கு மேலே MIயோட ஓன் UI ஆன MIUI வெர்ஷன் 14 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை திக்னஸ் 8.59 mm திக்னஸ் அண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 205 grams. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை K60 Pro இப்போதைக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மேக்ஸிமம் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணும்போது ஒன்று ரெட்மி சீரியஸில் லான்ச் பண்ணுவாங்க, போக்கோட சீரியஸில் லான்ச் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து போக்கோ F3 GTயாக இருக்கட்டும் அண்ட் போக்கோ F4 இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சைனா லான்ச் பண்ணுற K சீரியஸை அப்படி ரீபிராண்ட் பண்ணி தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா லான்ச் பண்ணும்போது போக்கோவில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இங்கே பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் கிட்டத்தட்ட 40,000 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் வேரியண்ட். அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 16GB RAM 512GB வேரியண்ட் 55,000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்தியா லான்ச் பண்ணும்போது இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் கேமரான்னு சொல்லும்போது இங்கே அல்ட்ரா வைட் சென்சர் 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 2x ஆப்ஷன் உள்ள டெலிஃபோட்டோ ஜூம் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவில் எந்த அளவுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 45,000 இந்தியா லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.